ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, லோ மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெக்வஸ்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறோம். அதை தான் டீட்டெயில்டாக கிளியர் கைட்லைன்ஸோடு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் யார் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நீட் ரிலேட்டடான அண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க. நீட் 2024 அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியர் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் அண்டு கமெண்ட் செக்ஷனில் கொஷின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வைக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, பார்டர் ரேஞ்சில் வாங்கப்பட்ட மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லி நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அண்ணனாக நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கு ஒரு மகனாக சொல்கிறேன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, 7.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சேஃபஸ்ட் ஸ்கோர் சொல்லியாச்சு. அதேமாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கும் சொல்லியாச்சு. அதேமாதிரி 92.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் சொல்லியாச்சு. ஓகேவா? ஓகே, இதில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம லோ ஸ்கோர் வாங்கிட்டோம், நம்ம வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் நீட் எக்ஸாம், நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை வயசு வரை வேணாலும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? அதனால் வந்து யாரும் மனசு தளராதீங்க. இதை தான் ஃபஸ்ட்டு நான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஓகேண்ணே, லோ மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏதோ ஒரு படிப்பை எடுத்து ஏதோ நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம், ஏதோ ஃப்யூச்சரில் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறத மீறி ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்களும் ஒரு பேரண்ட்ஸாக உங்களோட பசங்களுக்கும் நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உன் ஃப்யூச்சரில் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் லாஸ்ட் இயர் நடக்கப்பட்ட யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்த் சைட் தான், மகாராஷ்டிராவில். அவங்க பேர் வந்து திவ்யஸ்ரீ அப்படிங்கிறவங்க பேர். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து 9 times யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. 10வது தடவையாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆல் இந்தியா லெவலில் 234th ரேங்க்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, யாருனாலையுமே வந்து நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளாலேயும் முடியும். ஓகேவா? அவங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யூபிஎஸ்சியில் நம்ம கன்ஃபார்ம் பாஸ் ஆகி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி படித்தனால அந்த 9 வருஷம் அவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி அந்த 9 வருஷம் கண்டினியூஸாக படிச்சிருக்காங்க. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 years 4 years கணக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5 years தொடர்ந்து 9 years ப்ராக்டிஸ் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாமை 10th டைமாக வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இப்படின்னு இல்லை, எக்கச்சக்கமான யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7th attempt, 6th attempt, 4th attempt, 5th attemptனு சொல்லி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் நம்மளுக்கு லோ மார்க்ஸ் கிடச்சிருச்சு, சரி ஓகே நம்ம பிடிஎஸ் எடுத்துக்கலாம், ஓகே நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் எடுத்துக்கலாம், ஏதோ நம்ம படிக்கணும், இயரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விட நம்ம கண்டிப்பாக எம்பிபிஎஸ் தான் போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள கன்ஃபார்ம் அதுக்கு படிக்க வைங்க. கன்ஃபார்ம் அவங்க கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, லோ மார்க்ஸுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 92.5% ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி 7.5% சொல்கிறேன். 92.5% எம்பிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 499 ஒரு மாணவர் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட மார்க்கை வச்சு நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 499 வாங்கிட்டாங்கிறதுக்காண்டி அவருக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங்கில் பெட்டர் வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் 499 வாங்கினவர் இன்னும் 1 year ரிப்பீட் பண்ணார் அப்படின்னா, என்னோட ரெக்வஸ்ட் இன்னும் 1 year ரிப்பீட் பண்ணார் அப்படின்னா
அவர்னால கண்டிப்பாக 550+ எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 499 வாங்கிட்டு அவர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் போய் அவர் சூஸ் பண்ணி படிக்கிறாரு அப்படின்னா பெர் இயர் 7.5 lakhs ஆர் 8 lakhs வருது. 5.5 இயர்ஸுக்கு கிட்டத்தட்ட 8 5 ஆர் 40 lakhs கிட்ட வருது. மேக்ஸிமம் நீங்கள் அந்த 40 lakhs-ஐ வந்து நீங்கள் வெளியில் வரும்போது சம்பாரித்து வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 4 or 5 years நீங்கள் அதுவே வந்து உங்களுக்கு 40 lakhs வெளியில் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரும். அதே அந்த 40 lakhsக்கு பதிலாக ஒரு 3 lakhs செலவு பண்ணி ஏதாச்சும் ஒரு பெட்டர் கோச்சிங் சென்டரில் நீங்கள் படித்து 550+ எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கன்ஃபார்ம் சீட்டு எடுக்கலாம். ஓகேவா? என்னோட ரெக்வஸ்ட் அதுதான். அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டர், ஆனால் நான் 3rd attempt வந்துட்டேன், எனக்கு இதுக்கு மேலே என்னால் முடியல, 4th attempt வந்துட்டேன் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் எடுக்கிறதுக்கு நான் வந்து உங்களை வந்து மறுக்க மாட்டேன், நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து ஏஜ் ரொம்ப போயிடுச்சு. 4th attempt 5th attemptங்கும்போது 5 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதுக்காண்டி. பட் நம்மளுக்கு இப்பயும் செல்ஃப் ஃபினான்சிங் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ எடுக்கலாம். ஏன்னா லைஃப் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு attempt 1 year attempt பண்ணி ரொம்ப வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்களே இறக்கிக்காங்க. பாருங்கள், அப்பா அம்மா இல்லைடா நான் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்லேயே சேர்க்குறேன்னு சொன்னாங்களா, சேருங்க. இல்லை நம்ம எதுக்கு அந்த 40 lakhs-ஐ வேஸ்ட் பண்ணணும், 3 lakhs-ஐ வேஸ்ட் பண்ணி பெட்டர் கோச்சிங் சென்டரில் படித்து நம்ம கன்ஃபார்ம் வந்து ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டை நெக்ஸ்ட் இயர் கொடுப்போம்னு நினச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி 499 எடுத்துருச்சு, நம்ம எதுக்கு பேருக்கு பிடிஎஸ் படிப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. பிடிஎஸ் ஸ்கோப்புங்கிறது என்னையை பொறுத்தவரையும் லோ ஸ்கோப் தான். பிடிஎஸ்ங்கிறது வந்து படிச்சுட்டு வந்து நம்ம வந்து சும்மா டிஸ்பென்சரி வச்சோம் அப்படின்னமோ ஒரு நாளைக்கு 2 பேர் வருவாங்க, இல்லை 1 பேர் வருவாங்க, இல்லை பேஷண்ட்டே வராமல் கூட இருக்கலாம். புரியுதா? அதனால் வந்து பிடிஎஸ் ஸ்கோப்புங்கிறது என்னையை பொறுத்தவரையும் என்னோடய பர்சனல் கான்செப்டை பொறுத்தவரையும் லோ ஸ்கோப் தான். ஓகேவா? தயவு செஞ்சு பிடிஎஸ்ஸை எடுக்கிறதுக்கு நீங்கள் மற்ற ஆயுஷ் கோர்ஸ் எடுத்துடலாம். என்னையை சொல்ல வரையும் ஹோமியோபதிக்கும் பிடிஎஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது நான் ஹோமியோபதியை பெட்டராக சொல்லுவேன், பிடிஎஸ்ஸை கொஞ்சம் லோவாக தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதிக்கு அதிகமாக இருக்குது, பிடிஎஸ்க்கு கம்மியாக இருக்குது. அதேமாதிரி சித்தாக்கு ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்குது, பிடிஎஸ்க்கு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணாமல் பொறுமையாக யோசிங்க. இன்னும் கவுன்சிலிங்க்கு 20 days இருக்குது. பொறுமையாக யோசிங்க. யோசித்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது, கரெக்டான ஒரு தெளிவாக பண்ணுங்கள். லோ மார்க்ஸ் எடுத்தாச்சு, நம்ம பிடிஎஸ் எடுக்கலாம், பிஎஸ்சி சேர்த்து விட்டுடலாம், அக்ரி சேர்த்துடலாம், வெட்டினரி சேர்த்துடலாம் அப்படிங்கிறத விட நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மனசார பேசி, வெளிப்படையாக பேசி, சிரித்து செஞ்சு பேசி அவங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணுறியாப்பான்னு கேளுங்க. ஓகே, நான் ரிப்பீட் பண்ணி நான் கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் 550+ எடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வாங்கிடுவேன் நம்பிக்கை அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ண வைங்க. இல்லைப்பா இந்த லோ மார்க்குக்கு உனக்கு வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு வாங்குறேன் அப்படின்னா 16 lakhsலேருந்து 17 lakhs வருது. உங்களுக்கு அதே 5.5 years வரும்போது கிட்டத்தட்ட 70 lakhsக்கு மேலே வரும். அப்போ அந்த 70 lakhs வேஸ்ட் பண்ணுறதுக்கு 1 year ரிப்பீட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களால் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை தான் நான் வைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோனு கடனை வாங்கி ரொம்ப படித்து முடிச்சுருவாங்க, எம்பிபிஎஸ்ஸை முடிச்சுருவாங்க. பட் அந்த எம்பிபிஎஸ்ஸை முடித்ததுக்கப்புறம் அந்த 70 லட்சத்தை 50 லட்சத்தை கட்டுறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் படுற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கஷ்டப்படுவாங்க. ஓகேவா? ஏன்னா அப்பா அம்மா சம்பாதிக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும், கண்கூடாக பார்ப்போம். நம்மளும் வந்து 12th முடித்தாச்சு, ஒரு மெஜாரிட்டிக்கு வந்துட்டோம். ஓகேவா? அதனால் வந்து நம்மளுக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவ்வளோ ஃபீஸை போய் நம்ம அவங்ககிட்ட கொடுத்து நம்ம சேரணுமா? அதுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணி 550+ எடுத்துகிட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வாங்க. ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள் இதுதான். ஏன்னா வந்து நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு மகனாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அண்ணனாகவும் தான் சொல்கிறேன். அவ்வளோ அமௌண்ட்டை போய் அங்கே கொட்டுறதுங்கிறது தேவை கிடையாது. 4th attempt 3rd attempt 5th attempt அப்படிங்கிறவங்க பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லைஃப் போயிட்டுருக்கு, இன்னும் 4 years போச்சு, 22 ஏஜ் ஆச்சு, 23 ஏஜ் ஆச்சு, நான் அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரும்போது 28 ஆயிரும். ஃபஸ்ட் attempt 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் attempt எழுதுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதே மாதிரி 7.5% வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னையை பொறுத்தவரையும் தயவு செஞ்சு நீங்கள் ரிப்பீட் கூட பண்ணிடலாம். செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸ்கோப்பு 0% ஸ்கோப்பு பிடிஎஸ்க்கு நான் சொல்லுவேன். கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு டென்டலில் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக டிஸ்பென்சரி வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா டென்டலில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப்புமே கிடையாதுப்பா. அதுக்கு நீங்கள் ஆயுஷ் ட்ரை பண்ணுங்கள், பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் இந்த 2ல் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்களே தவிர தயவு செஞ்சு பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸே நான் வேணாங்கிறேன்.
நீங்கள் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் சொல்கிறீங்க. என்னைய பொறுத்தவரையும் ஒரு அண்ணனா ஒரு மகனாக சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து 7.5% பார்டர் ஸ்கோரில் இருக்கீங்க, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருக்கிறவங்க 1 இயர் ரிப்பீட் பண்ணுங்கள். என்ன இன்னும் ஒரு வந்து 1 இயர்னால் நெக்ஸ்ட்டு மேலே எக்ஸாம் நடக்க போகுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறவங்களையும் உங்களுக்கு அந்த இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் இப்போ 270 எடுத்திருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் கன்ஃபார்ம் 350 370 ப்ளஸ் 380 ப்ளஸ் 400 ப்ளஸ் எடுக்கிறது கூட மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கான கைடன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரிப்பீட் பண்ணுறேன், ஆனால் நான் ரிப்பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் அதுக்குரிய கைட்லைன்ஸ் ஃபுல்லாக நம்ம சேனல்லே வந்து தருவாங்க. ஓகேவா? அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் காசை கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஓகேவா? அமௌண்ட்லாம் ஹெவியாக இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்கிட்டயே லாஸ்ட் இயர் பேசின 2 பேரண்ட்ஸ் கட்ட முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், லேண்டை விற்றேன், கடனை வாங்கியிருக்கேன், கடன்காரங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. என்ன இருந்தாலும் நம்மளை பெற்றவங்கள மட்டுமா அப்பா அம்மா, மற்றவங்களும் நம்மளை அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுறோம். அந்த ஒரு இதில் தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் லோ மார்க்ஸ் அண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கிளியர் கைடன்ஸ் ஓவரால் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள போய் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் மேனேஜ்மெண்ட் போகிறதா இருப்பாங்க, செல்ஃப் ஃபினான்சிங் போகிறதா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் இதை ரீச் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.